Hey Udis, welcome back to our channel. ஸோ இது வந்து யுகாதி ஃபெஸ்டிவலோட vlog தான். குட்டியாக இருக்கும், ரொம்ப வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்கல, மினி vlog-ஆக தான் எடுத்திருந்தேன். அதையே வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் வந்து மார்னிங்கே வந்து பூஜா ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விளக்குக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போயிட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி நாள் வந்து எனக்குமே வந்து மீன்ஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணேன். ஃப்ளவர் ரேட்டெல்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தேவையாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிட்டேன். சிம்பிளாக வந்து பூஜை முடிச்சிட்டேன் அன்றைக்கி. ஏன்னா பின்னாடி நாள் வந்து ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. ஸோ தூக்கம் இல்லை. ஆஃப்டர்நூன் மேலே எழுந்துச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அது மட்டும்தான் பண்ணேன். அதுக்கப்புறமா டிஏ வந்து குக்கிங் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டேன். நான் வந்து ஜஸ்ட் இந்த ஒப்பட் மட்டும்தான் பண்ணேன். இந்த போலி சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும்தான் நான் பண்ணேன். டி வந்து சாம்பார், ரைஸ், அப்புறமா பொரியல், பஜ்ஜி எல்லாமே பஜ்ஜியெல்லாம் நான் போட்டேன். பட் ஆனால் ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுத்தான். பன்னீர் எல்லாமே அவன் தான் பண்ணான். சாம்பார் பண்ணிட்டேன். சாம்பார் நான் இல்லை, டி தான் பண்ணான். சூப்பராக இருந்துச்சு, ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சு. எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறது கொடுக்குறேன் அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஆக்சுவலி எங்களோட குக்கிங் அட்ராசிட்டிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக சமைப்போம். ஆனால் ஒரு சில நாள் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் வந்து மூடே இருக்காது. டி இருக்கும்போது தான் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் சமைக்கிறது. டி இல்லை அப்படின்னா சும்மா என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டுட்டு என்னோடய வேலை பார்த்துடுவேன், அவ்வளோதான். டி இருந்தால் மட்டும்தான் வீட்டில் வந்து நிறைய சமைக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தோணுது அப்படின்னா நம்ம வந்து டெய்லி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி எங்களோட வீட்டில் இதுதான் வந்து ஃபெஸ்டிவல் டின்னர். வெஜ்ஜு இல்லையா அன்றைக்கி. ஸோ அதனால வந்து சிம்பிளாக பொரியல், பஜ்ஜி, ரைஸ், அப்புறமா போலி எல்லாமே பன்னீருமே வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்பெஷலாக டி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணால். ஸோ சூப்பராக சமைச்சு சாப்பிட்டு இதுதான் எங்களோட யுகாதி ஃபெஸ்டிவல். ஸோ நீங்கள்லாம் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தமிழ் புத்தாண்டு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கர்நாடகாவில் யுகாதி. இது வந்து எங்களுக்கு நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்மளே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை யூடிஸ், லவ் யூ.